இந்த இடம் யாருது? சீமானுடைய இடம். பாஜக பின்னணியிலிருந்து அவர் சங்கினா சக தோழன் இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இப்ப அந்த இடத்தையும் ஃபுல்பில் பண்ணிட்டாங்க. இப்ப சீமானுடைய அத்தனை அரசியலும் அடைபட்டு போச்சு. சீமானோட வாக்கெல்லாம் விஜய்க்கு போயிடும். சீமான நம்பி இருந்த அதிமுக இப்ப பிஜேபிக்குள் வழியாக அதிமுகவுக்குள்ள அரூர்ல தாவேக தொண்டை கொடிய ஆட்டுறான். அங்க ஒரு பிளக்ஸ் பேனரே வச்சுட்டான். அரூர்ல ஒரு பிளக்ஸ் பேனரே வச்சுட்டான் எடப்பாடியை ஆதரிச்சு. அப்போ அதிமுகவை உள்ள சீமானுடைய செல்வாக்கு அதுவும் முடிஞ்சு போச்சு, பாஜகக்குள்ளையும் முடிஞ்சு போச்சு. இந்த கோபம் தான் சீமானுக்கு ஆதரித்தவர் எதிர்க்க ஆரம்பித்ததனுடைய விளைவு. இன்னைக்கு த்ரிஷா வீட்டுல குண்டு வெடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து பதறடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. த்ரிஷா வீட்டுல மட்டும் இல்ல, பிஜேபி அலுவலகத்துல. இந்த சமயத்துல த்ரிஷா வீட்டுல டிவிக்கே பிரச்சனையே பெருசா இருக்கும்போது த்ரிஷா வீட்டுல ஏன் சார் வெடிகுண்டு மிரட்டல் இருக்கணும்? யாரோட விஷயம் காரணமா இருந்தது? அதாவது விஜய்னா த்ரிஷாவை தான் ஞாபகம் வரும். தமிழ்நாட்டு எம்ஜிஆர்னா ஜெயலலிதா ஞாபகம் வரும், ஜெயலலிதானா எம்ஜிஆர் ஞாபகம் வரும். இப்ப அதே போலதான் விஜய்னா அடுத்து த்ரிஷா தான் ஞாபகம் வரும். த்ரிஷா விஜய் கட்சியில் இணைய போகிறார். விஜய் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு காத்திருப்பதாக விஜய் ரசிகன் நம்புறான். அப்போ எதிரி என்ன பண்ணுவான்? விஜய் த்ரிஷா, த்ரிஷா விஜய், இது ரெண்டையும் அவன் புது எதிரியா தான் பார்ப்பான்.